ஓம் அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம் எகெயின். இப்போ நம்ம பார்ட் 2. இன்னைக்கு நம்ம ராமானுஜரை பற்றி அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ முதல் பார்ட்டில் ராமானுஜருடைய குணங்களை பற்றி அனுபவித்தோம். குணந்திகள் கொண்டல் ராமானுஜன்கிற தலைப்பில் அவருடைய குணங்களை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு அவர் குணங்கள் எப்படி வெளிப்பட்டுங்கிறத பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் அவருடைய விக்கிரகம், அவருடைய திருமேனி வைபவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ராமானுஜருக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை என்னன்னா, அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவருடைய விக்கிரகம் தோன்றியிருக்கு. ஸோ பவிஷ்வதாச்சாரிய விக்கிரகம் சொல்லுவாங்க. பவிஷ்யம்னா ஃபியூச்சர். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம்ல, பூத பவ்ய பகு அப்படின்னு அந்த பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்கிறோம். அந்த மாதிரி பவிஷ்யதாச்சாரியன்னா ஃபியூச்சரில் வரப்போகிற ஆச்சாரியனுடைய விக்கிரகம். ஸோ அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு நிறைய வருஷங்களுக்கு முன்னாடியே அவருடைய விக்கிரக ரூபமாக அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இருந்த காலத்துலேயும் அவருக்கு சிறப்பாக 3 விக்கிரகங்கள் பண்ணியிருக்காங்க. தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனி, தானான திருமேனி அப்படின்னு 3 திருமேனிகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறமும் நிறைய எல்லா கோயில்கள்லையும் ராமானுஜருடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட விக்கிரக ரூபத்தில் ராமானுஜர் எழுந்தருளி இருக்காரு. ஸோ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவர் இருந்த காலத்தில், அவர் காலத்துக்கு அப்புறம், ஸோ 3 காலத்துலேயும் அவருக்கு விக்கிரக வடிவில் அவருக்கு ஆராதனைங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது அவருடைய ஒரு சிறப்பான விஷயம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது மார்கழி மாதம், ஆண்டாளுடைய மாதம். ஸோ ஆண்டாள் திருப்பாவையிலேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பேசியே ஆகணும். இன்னைக்கு மார்கழி 15 முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்குது. ஸோ 15வது பாசுரம், எல்லை இளங்கிளியே இன்னும் முறங்குதியோ பாசுரம். ஸோ அந்த பாசுரம் ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது திருப்பாவையிலும் திருப்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்பாவை 30 பாசுரங்களும் முக்கியம். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே ஒரு எசன்ஸாக கொடுத்துருக்கிறது இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், குணாதிசயங்கள் என்னங்கிறது இந்த பாசுரத்தில் சொல்கிறதா ஆச்சாரியர்கள் காட்டியிருக்காங்க. இந்த தோழிகளை எழுப்புற பாசுரங்கள் மொத்தம் 10, 6வது பாசுரத்துலேருந்து 15 வரைக்கும். அதில் ஒரு டயலாக் ஃபார்மில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வர்றது இந்த ஒரு பாசுரத்தில் தான். மற்ற பாசுரத்துல எல்லாம் எழுப்புற மாதிரி இவ வெளியே இருந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிறவ என்ன பதில் சொல்றாங்கிறது இருக்காது, வெளிப்படையா இருக்காது. அதை கெஸ் பண்ணி நம்ம அர்த்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். பட் இந்த பாசுரத்துல மட்டும் வெளியே இருக்கிற ஒன்று சொல்லுவா, உள்ள இருக்கிற ஒரு பதில் சொல்லுவா. அந்த மாதிரி கான்வர்சேஷன் ஃபார்ம்ல இருக்கும். எனிவே, ஸோ இதுல நம்ம முக்கியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியனை பத்தி பேசலாம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுடைய முக்கியமான குணங்கள் 10ன்னு இந்த பாசுரத்துல சொல்றதா சொன்னாங்கல்ல, அதுல முக்கியமான இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பாயிண்ட் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. ஸோ இந்த பாசுரத்திலே உயிரான வார்த்தை இந்த நானே தான் ஆயிடுகிறது தான். அதாவது நானே தான் ஆயிடுகன்னா என்னன்னா, அது ஒரு வைஷ்ணவனுக்கு எந்த மாதிரி குணம் இருக்கணும்னா, ஒரு ஒரு விஷயம், ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை அவன் மேலே ஃபுல்லாகவே தப்பு இல்லைன்னாலும் அதை அட்மிட் பண்ணிக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கணுங்கிறது தான் காட்டுறது தான் இந்த நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது. இதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, பரதனோட சரித்திரத்தை. இப்போ கைகை வரம் கேட்டு ராமர் காட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அந்த சமயம், இது நடக்கிற சமயத்துல பரதன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ அந்த இடத்துல இல்லை. ஸோ ராமர் கிளம்பி போயிட்டாரு, தசரதன் பரமபதிச்சிட்டாரு.
அதுக்கப்புறம் விஷயத்தை கேள்விப்பட்டு பரதன் வந்து அயோத்திக்கு திரும்பி வர்றான். திரும்பி வந்து என்ன நடந்ததுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஒரே கோபம் பரதனுக்கு. அவன் அம்மா மேல, அவன் அம்மா வந்து கைகேயி வந்து பரதனை பார்த்து வா ராஜா, ராஜன்னு அப்படின்னு கூப்பிட்றானாம். உடனே தன் மேல ஒரு நெருப்பை கொட்டின மாதிரி ஃபீல் பண்ணானாம். ராமர் இருக்கும்போது என்னை எப்படி நீ ராஜான்னு கூப்பிடலான்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டுறான் அம்மாவை. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து கூனி மேல கோபம் வருது. இவ சொல்லி கொடுத்தனால தானே எங்க அம்மா அப்படி கேட்டான்னு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து கூனி வந்து எங்க அம்மாவுக்கு வந்து வேலைக்காரி. ஸோ வேலைக்காரி தன்னுடைய எஜமானிக்கு நல்லது தானே நினைப்பான். ஸோ அவ சொன்னதுல தப்பு இல்லை. ஸோ அவ மேல தப்பு இல்லை. அவ சொன்னதை கேட்ட எங்க அம்மா மேலதான் தப்பு அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அம்மா வந்து தன்னுடைய பையனுக்காக தானே, மகனுக்காக தானே அவ இந்த மாதிரி வரம் கேட்டான். ஸோ அது தாய்ப்பாசம், அதனால அப்படி கேட்டா போல. ஸோ அவ மேலேயும் தப்பு இல்லை. இவ கேட்டான்னு சொல்லி கொடுத்தாரு பாரு எங்க அப்பா, அவர் மேலதான் தப்புங்கிற. அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு தசரதர் எங்க அப்பா மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு நான் வரம் தர்றேன்னு சொல்லி. ஸோ இது கேட்டதுமே கொடுத்துருக்கா. ஸோ அதனால அவர் மேலேயும் தப்பு இல்லை. இவர் சொன்னாருங்கிறதுக்காக ராமன் ஏன் போனாரு அப்படின்னு ராமன் அண்ணன் மேலேயே கோவப்பட்டாராம். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இல்லை, எங்க அண்ணன் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாரு. அதனால அவர் சொன்னதை தட்ட முடியாம அவர் போயிட்டாரு போல. அப்ப யார் மேலதான் தப்பு? தப்பு என் மேலதான். நான் இந்த சமயத்துல நான் இங்க இல்லாம மாமா வீட்டுக்கு போனேன் பாரு, அதனாலதான் இந்த தப்பு வந்துச்சு. அதுவும் இல்லாம நான் பிறந்தனால தானே எங்க அம்மா எனக்கு வந்து ராஜ்யம் வேணும்னு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னான். நான் பிறக்காமலே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நான் பிறந்ததுதான் தப்பு, இந்த தப்பு என்னதுதான் அப்படின்னு ஃபீல் பண்ணான். ஸோ இதுல யோசிச்சு பாருங்க, பரதனுக்கு டைரக்டா ஒன்று ஹி இஸ் நாட் த காஸ் ஆஃப் த ஹோல் ப்ராப்ளம். பட் வந்து அவன் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்றாரு, இது வந்து என்னாலதான் இந்த மாதிரி ஒரு இது வந்தது அப்படின்னு. ஸோ தட் இஸ் த குவாலிட்டி, தட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அ ட்ரூ ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் நானே தான் ஆயிடுகன்னா, இது இந்த தப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது தான் அந்த வரியோட அர்த்தம். வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றளையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன்றெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவைங்கிறதா அந்த பாசுரம். சரியா? ஸோ நம்ம லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் டாபிக். ஸோ ஆச்சாரியன் ராமானுஜருக்கு வந்து விக்கிரகங்கள் 3 காலத்திலையும் இருந்தது அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அவர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த விக்கிரகங்களை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகம் சொல்றது. ஸோ 2 பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. முதல் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மதுரகவி ஆழ்வார் யாரு? நம்மாழ்வாருடைய சிஷ்யர். ஸோ நம்மாழ்வாரே தெய்வமா நினைச்சிட்டு அவர் கூடவே இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். ஸோ அவர் பாடின ஒரே பிரபந்தம் கண்ணினுன் சிறுத்தாம்பு. 10 பாசுரமும் தன்னுடைய ஆச்சாரியனுக்காகவே அவர் பாடினார். ஸோ அது அவருடைய நிஷ்டை, அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஸோ நம்மாழ்வார் வந்து 32 வருஷம்தான் இருந்தார். 32 திரு நட்சத்திரத்தில் அவர் பரமபதிச்சிட்டார். ஸோ மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் அவதாரம் தீர்த்தம் சாதிச்ச பின்னாடி, தீர்த்தம் சாதிக்கிறதுனா என்னன்னு தெரியுமில்ல? தீர்த்தம் சாதிக்கிறதுனா இது பரிபாஷை. தீர்த்தம் சாதிக்கிறதுனா இப்போ ஒரு பூஜை பண்றோம், எல்லாரும் உட்காந்து பஜனை பண்றோம், அது முடிஞ்சதுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, சுவாமி எந்திரிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு தீர்த்தம் சாதிச்சாருன்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இட்ஸ் அன் இண்டிகேஷன். தீர்த்தம் சாதிக்கிறதுங்கிறது இட்ஸ் எ எண்ட் ஆஃப் அ ப்ரொசீஜர்னு வச்சுக்கலாம். ஸோ அவருடைய அவதாரம் முடிஞ்சு அவர் கிளம்பி போனதும் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப
வருத்தமாக இருந்தாராம். இந்த நம்மாழ்வார் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே எழுந்தருளிட்டாரே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அவர் கனவுல வந்து நம்மாழ்வார் வந்ததுமே இவர் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் இப்போ இல்லை, இருந்தாலும் உங்களை வந்து நான் விக்கிரக ரூபத்தில், அர்ச்சா ரூபத்தில் ஆராதிக்கணும், எழ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன உடனே, சரி நீ ஒரு விக்கிரகத்தை இது பண்ண, நான் அதில் வந்து ஆவிர்பவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். ஸோ இவர் வந்து மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி தண்ணியில் தாமிரத்தை காய்ச்சி தாமிரத்தை தனியாக எடுத்து அதில் வந்து ஒரு விக்கிரகத்தை பண்ண வச்சாராம், ஒரு சிற்பியை வச்சு. அந்த விக்கிரகம் வந்து நம்மாழ்வார் வந்து யூஸ்வலாக எப்படி இருப்பார்னா, அந்த ஞான முத்திரை காமிச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரி வராமல் அஞ்சலியோட சுவாமி இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி அஞ்சலி ஹஸ்தத்தோட வந்தாராம். அண்டு முகபாவமும் நம்மாழ்வார் மாதிரி வரலையாம். ஸோ அவருக்கு வந்து மதுரகவி ஆழ்வாருக்கு புரியலையாம். இது நடந்தது வந்து கலியுகத்தின் ஆரம்பத்தில் நம்மாழ்வார் அவதாரம். ஸோ இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த நம்ம ராமானுஜர் பிறந்தது 1017வது வருஷம், 120 வருஷம் இருந்திருக்காரு. 1137ஆம் வருஷம் அவர் திருநாட்டுக்கு எழுந்திருந்தார். ஸோ ராமானுஜருடைய அவதாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரம் இது. ஸோ மதுரகவி ஆழ்வாருக்கு இந்த விக்கிரகம் யாருன்னு தெரியல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் திருப்பி அவர் கண்ணினன் சிறுத்தாம்பே திருப்பி சொல்லி நம்மாழ்வாரை சந்தோஷப்படுத்தி, அதுலேயும் குறிப்பாக பயனன்றாயிலும் பாங்கல்லராயிலும்னு ஒரு பாசுரம் வரும். அதை கேட்டால் நம்மாழ்வாருக்கு ரொம்ப அவ்வளவு பிரீத்தி வருமா. ஸோ அந்த பாசுரத்தை சேவிச்சு திருப்பி வந்து அந்த கனவுல வந்தாராம். ஸோ இவர் கேட்டிருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் விக்கிரகத்தை பண்ணிட்டேன், ஆனால் அது பார்த்தா உங்களை மாதிரி தெரியலையே, வேற ரூபத்தில் இருக்கே அப்படின்னா, என்னுடைய பொலிக 4ஆம் பத்தில் வர்ற இந்த திருவாய்மொழி 4ஆம் பத்தில் வர்ற பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடுமின் கண்டுகொண்மீன் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். ஸோ அதில் கலியும் கெடும் கண்டுகொண்மீன்னு சொல்றது வந்து ஒரு மகான் அவதாரம் எடுக்க போறாரு. அவர் எடுக்கும்போது இந்த கலியின் தோஷம் வந்து உலகத்துல நீங்கும், அவர் வந்து எல்லாரையும் நல்வழிப்படுத்துவாரு அப்படிங்கிறது தான் அந்த பாசுரத்தோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வரப்போறாரு, அவர் வந்து என்னுடைய அம்சமா தான் இருப்பாரு, அவரைத்தான் நான் இந்த விக்கிரக ரூபத்துல உனக்கு காட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் நம்மாழ்வார். ஸோ மதுரகவி ஆழ்வாரும் ஆட்டம் சாமி, நான் இந்த மாதிரி இது பண்றேன், இருந்தாலும் உங்களுடைய விக்கிரகம் வேணும்னு அப்படின்னா, சரி நீ இன்னொரு வாட்டி இன்னொரு விக்கிரகத்தை பண்ணு, நான் அந்த இதில் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். ஸோ செகண்ட் டைம் பண்ண விக்கிரகத்தில் வந்து நம்மாழ்வார் அவர் இருந்த மாதிரியே வந்துட்டாராம். அந்த விக்கிரக ரூபம் வந்து நம்மாழ்வார் மாதிரியே வந்துருச்சான். ஸோ ரெண்டையுமே அவர் பிரதிஷ்டை பண்ணி ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலத்திலேயே இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த துலுக்கர்கள் பிரச்சனையினால எப்படி நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து எழுந்தருளினாரோ அதே மாதிரி ஆழ்வார் திருநகர்லையும் அந்த பயத்தினால நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை எழ பண்ணிட்டு அப்படியே அந்த வலசையா கேரளா பக்கம் போய் கிடாம்பிங்கிற ஊர்ல போய் ஒரு மலைச்சாரல்ல வச்சிருந்தாங்களாம். அங்க கொஞ்ச நாள் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளைன்னு மணவாள மாமணிகளோட ஆச்சாரியர், அவர் வந்து மதுரையில பெரிய போஸ்ட்ல இருந்திருக்காரு அந்த அரசாங்கத்துல. ஸோ அவர் வந்து ஆழ்வார் திருநகரிக்கு வந்து அங்கே காடு மாதிரி அடைஞ்சு கிடந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி ஆழ்வார் விக்கிரகத்தை கேரளாவிலேருந்து கடாம்பிலேருந்து திருப்பி கொண்டாந்து எழ பண்ணி பார்க்கும்போது அந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி அந்த மரத்தையெல்லாம் வெட்டி இது பண்ணும்போது இந்த பவிஷதாச்சாரியன் விக்கிரகம் அங்கேயே இருந்துதான் ஆழ்வார் திருநகரிலே. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி ராமானுஜருக்கும் ஒரு சந்நிதி இது பண்ணி அதை சுற்றி ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் சொல்லி 4 தெரு வச்சு
நிர்மாணம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் திருவாய்மொழி பிள்ளையோட சிஷ்யனான மணவாள மாமுனிகள் அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது. அவர் மணவாள மாமுனிகள் வந்து ரொம்ப பக்தியோட அந்த ராமானுஜரோட விக்கிரகத்தில் பரந்த பக்தியோட இருந்து எதிராஜ விம்சதின்னு ஒரு 20 ஸ்லோகம் அவர் மேலே பாடியிருக்காரு. ஸோ அந்த விக்கிரகம் வந்து முதல்ல தோன்றிருந்தது. ஸோ ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் இந்த 4000 பாசுரங்களும் வழக்கொழிஞ்சு போய் தெரியாமல் இருந்தப்போ நாதமுனிகள் கும்பகோணத்தில் இந்த ஆறாவமுதே அப்படிங்கிற பாசுரத்தை கேட்டு, இந்த 10 பாசுரத்தை கேட்டு, அதுக்கப்புறம் அது எங்கேருந்து வந்ததுன்னு விசாரித்து ஆழ்வார் திருநகரிக்கு போய் அவரும் கண்ணினன் சுருத்தாம்பு 12,000 தடவை சேவித்து நம்மாழ்வாரை சாட்சாத்கரிச்சாராம். சாட்சாத்கரிக்கிறதுனா ஞான திருஷ்டியில் பார்க்கறது, நேரில் பார்க்க முடியாது, ஞான திருஷ்டியில் பார்த்து. ஸோ நம்மாழ்வார் வந்து அவருக்கு வந்து நாதமுனிகளுக்கு வந்து இந்த நீ 1000 திருவாய்மொழி பாசுரம் தானே கேட்டேன், உனக்கு 4000ம் தர்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவருக்கு கொடுத்தாராம். ஸோ அப்படி கொடுத்து இது பண்ணும்போது இந்த பொலிக பாசுரத்தை சொல்லும்போது அவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு மகான் பிறக்க போகிறாரு, அதுவும் உன்னுடைய உன்னுடைய வம்சத்தில் நாதமுனிகளோட பேரன்தான் ஆளவந்தார் தான் ராமானுஜருக்கு மானசீக ஆச்சாரியனாக போகிறார். ஸோ வந்து நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு, உன்னுடைய வம்சத்திலேயே வர்ற ஆச்சாரியனுக்கு இந்த பவிஷ்யதாச்சாரியன் வந்து சிஷ்யனாக போகிறான், அவன் தான் இந்த தரிசனத்தை இது பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னதுமே அவருடைய விக்கிரகம் வேணும்னு நாதமுனிகள் கேட்டாராம். சரின்னு சொல்லி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணி ஒரு சிற்பியை வச்சு ஒரு விக்கிரகத்தை சமைக்க சொன்னாங்க. அது இதே மாதிரி இப்போ சுவாமி இருக்கார்ல, இதே மாதிரி விக்கிரகம் தான் அப்பவும் வந்துதான். இதுவும் எகெயின் ராமானுஜர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது. பட் இதே மாதிரி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ அந்த விக்கிரகத்தை நாதமுனிகள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அவர் சொந்த ஒரு காட்டு மன்னார் கோயில் சிதம்பரம் பக்கத்தில் அங்கே கொண்டு போய் வச்சு அவர் ஆராதனம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. விஷதாச்சாரியன் எப்போ வருவாரோ அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவர் காலம் முடிகிற போது அவர் தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டார்கிட்ட கொடுத்து, என்னுடைய மகன் ஈஸ்வரமுனி, நாதமுனிகளோட பையன் ஈஸ்வரமுனி, அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் யாமுனமுனின்னு வைங்க. அவனுக்கு யாமுனமுனிங்கிறது தான் ஆளவந்தார். ஸோ அவர்கிட்ட இந்த விக்கிரகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உய்யக்கொண்டார்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. உய்யக்கொண்டார் காலத்தில் ஈஸ்வரமுனிக்கு பையன் பிறக்கலை. அதுக்குள்ளே அவர் காலம் முடிகிறனால அவர் தன்னுடைய சிஷ்யரான மணக்கால் நம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ மணக்கால் நம்பி வந்து அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை வச்சு திருவாராதனம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆளவந்தாரை பார்த்து அந்த கீரையை கொடுத்து, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கீரையை கொடுத்து அவர் கவனத்தை திருப்பி கொஞ்ச நாள் சப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சப்ளையை நிப்பாட்டி எங்கே அந்த கீரை யார் கொடுத்தாங்கன்னு ராஜா விசாரித்து அதுக்கப்புறம் இவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாந்து காட்டும்போது அவர் ஆளவந்தார் எதுக்கோ எதிர்பார்த்து தான் அவர் இந்த கீரையை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற போது, இந்த மாதிரி உங்கள் தாத்தா வந்து என்னுடைய ஆச்சாரியன், உங்கள் தாத்தா வந்து உங்கள்கிட்ட ஒரு தனத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன தனம்னா பகவத்கீதையும் ராமாயணத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் கொடுக்க சொன்னார். கூட இன்னொன்னையும் கொடுக்க சொன்னார், இது பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகம். ஸோ இது ஒரு மகான் வந்து அவதாரம் எடுக்க போகிறாரு, அவருடைய விக்கிரகம் தான் இது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்றாரு. ஸோ ஆளவந்தார் வந்து அந்த பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகத்தை வாங்கிட்டு அவர் திருவாராதனம் பண்ணி அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ராமானுஜர் பிறந்துடுறாரு 1017. ஸோ ஆளவந்தார் இருக்கார். ஸோ ஆளவந்தார் ஸ்ரீரங்கம் ராமானுஜர் இருந்தது வந்து ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்து அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. யாதவ பிரகாசங்கிற அந்த ஒரு ஆச்சாரியன்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆளவந்தார் வந்து ஸ்ரீ காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த கோயிலுக்கு வரும்போது அந்த கோயிலில் கீழே பிரகாரத்தில் கரியமாணிக்கம் பெருமாள் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அந்த சன்னதி வாசலில் தான் யாதவ பிரகாசர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாராம். அந்த கிளாஸில் இருந்த குரூப்பில் ராமானுஜரும் இருந்திருக்காரு. அப்போ வந்து ஆளவந்தார் வந்து தன்னுடைய சிஷ்யரான திருக்கச்சி நம்பி அவரோட கோயிலுக்கு வந்து சுற்றி வரும்போது கேட்டிருக்காரு, இந்த குரூப்பில் யார் இளையாழ்வார் அப்படின்னு கேட்கும்போது திருக்கச்சி நம்பி தான் காமிச்சு கொடுத்தாராம். அதோ நெடுன்னு ஒரு செக்க செவேல்னு உயரமாக ஒரு பையன் நடுவில் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் இளையாழ்வார்னு. உடனே இவர் வந்து பவிஷதாச்சாரியன் விக்கிரகம் வச்சிருக்காருல்ல, ஸோ இவருக்கு வந்து பார்த்ததுமே ஆளவந்தாருக்கு தெரிஞ்சிருச்சான், இவர் தான் இந்த மகான், எங்க ஆச்சாரியன் சொன்ன, எங்க தாத்தா நாதமுனிகள் சொன்ன மகான் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடாட்சிச்சாராம். அதாவது பேச முடியல, ஏன்னா அவர் கிளாஸ்ல இருந்தனால. அவர் முதல்வன் என்று தத்தேத்தின்னு ஒரு பாசுரம் வரும் அந்த திருவாய்மொழியில். அந்த பாசுரத்தை சொல்லி அவர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு உள்ளே போய் வரதராஜ பெருமாளை சேவிச்சு, இந்த ஆச்சாரியனை வந்து நம்ம தரிசனத்தை நிலைநாட்டுறதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பகவத் சங்கல்பம் ராமானுஜரும் ஆளவந்தாரும் கடைசி வரைக்கும் பார்த்து பேசிக்கவே முடியல. ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரையும் தெரியும் யாருன்னு, ஆனால் சந்தர்ப்பம் வாய்க்கல அவங்க நேர பேசுகிற மாதிரி. கடைசியில் அவர் பரமம் வச்சிடுறாரு. ராமானுஜர் அவரை பார்க்க வரும்போது அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவர் போயிடுறாரு, அதனால பார்க்க முடியாமலே போயிடுது. ஆனால் அந்த விக்கிரகம் வந்து அவர் வச்சிருந்த அந்த ஆளவந்தார் விக்கிரகத்தை வந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சிஷ்யரான திருக்கச்சி நம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. திருக்கச்சி நம்பி இல்லை, திருக்கோஷ்டியூர் நம்பி. ஸோ திருக்கோஷ்டியூர் நம்பி அந்த விக்கிரகத்தை வச்சு அவர் ஆராதனம் பண்ணி அவர் காலத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகள்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அவருடைய மகள் தான் திருக்கோஷ்டியூர் நம்பி காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கும் இந்த பவிஷதாச்சாரியனுக்கு சேர்த்து ஒரு சன்னதியை திருக்கோஷ்டியூர் கோயிலில் பண்ணி அவங்கள வச்சுருக்காங்களாம். ஸோ இன்றைக்கும் திருக்கோஷ்டியூர் போனோம்னா இந்த பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தை நம்ம சேவிக்கலாம். திருக்கச்சி நம்பி அந்த திருக்கோஷ்டியூர் நம்பி சன்னதியிலேயே ராமானுஜரும் இருப்பார். அதே மாதிரி ஆழ்வார் திருநகரிக்கு போனோம்னா மதுரகவி ஆழ்வாருக்கு கிடைச்ச அந்த பவிஷதாச்சாரியன் விக்கிரகத்தை பார்க்கலாம். ஏன்னா அது மதுரகவி ஆழ்வார் வந்து அந்த விக்கிரகத்தை பண்ணும்போது அவர் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் தான் வேணும்னு பண்ணார். ஸோ ஆனால் நம்மாழ்வாருடைய விக்கிரகம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே ராமானுஜருடைய விக்கிரகம் வந்தனால அந்த விக்கிரகத்துக்கு அண்ணர்னு பேராம். ஸோ பிற்காலத்தில் ஆண்டாள் வந்து ராமானுஜரை கோயில் அண்ணர்னு கூப்பிட்டா. அதனாலேயே என்னமோ இந்த அவருடைய விக்கிரகம் வந்து ஆழ்வாருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி தோன்றதுனால அந்த விக்கிரகத்துக்கு அண்ணர்னு பேர். ஸோ அந்த விக்கிரகத்தை இப்போவும் நம்ம போய் சேவிக்கலாம். ஸோ இந்த நம்மாழ்வாருடைய வைகாசி விசாகம் திருநட்சத்திர பெரிய விசேஷமாக நடக்கும் அங்கே ஆழ்வார் திருநகரில். அதில் 7வது நாளில் வந்து நம்மாழ்வாரும் ராமானுஜரும் ஒரே மேடையில் எழுந்தருளி 2 பேருக்கும் திருமஞ்சனமும் திருவாராதனமும் ஒரே இடத்துல நடக்குமா. ஸோ இது ரொம்ப விசேஷமான இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பவிஷதாச்சாரியன், அதாவது ராமானுஜர் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த தோன்றுன விக்கிரகங்களை பற்றி இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்து ராமானுஜர் இருந்த காலத்திலேயே அவருக்கு உண்டான விக்கிரகங்கள் 3 விக்கிரகங்கள். ஒன்று தமருகந்த திருமேனி, 2வது தான் உகந்த திருமேனி, 3வது தான் ஆன திருமேனி. ஸோ தமருகந்தங்கிறது தான் வந்திருக்கு. அதோட கதை என்னன்னா திருநாராயணபுரம் மேல்கோட்டை. ஸோ சோழராஜன் ஒருத்தன் கிருமிகண்ட சோழன்கிறவன், அவன் பரம சைவ பக்தன். அவன் வந்து சிவபுரம் நாஸ்தி, அதாவது சிவனுக்கு மேலான தெய்வம் கிடையாதுன்னு ஒரு இதில் எழுதி கையெழுத்து போட சொல்லி எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு இருந்துறாங்க. அப்படி பண்ணும்போது ராமானுஜரை கூப்பிட்டு விட்டுருக்கான். ஸோ அந்த அந்த
சோல்ஜர்ஸ் வந்து ராமானுஜரை தேடி வந்து அவரை கூட்டு போகிறதுக்கு வரும்போது கூரத்தாழ்வான் வந்து காவி கட்டிக்கிட்டு நான் தான் ராமானுஜர்னு சொல்லி அவங்க கூட போயிடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் ராமானுஜர் வந்து நீராட போயிருந்திருக்கார். அவர் போயிட்டு வந்து இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சதுமே அவர் வந்து காவி சாத்திக்காமல் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு அங்கேருந்து மேல்கோட்டைக்கு போயிடுறாரு. அந்த மேல்நாட்டுக்கு அந்த கர்நாடகத்துக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கிறாரு. அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து முடிச்சு இந்த சோழராஜா நோய்வாய்ப்பட்டு அவன் போயிட்டான். ஸோ இப்போ வந்து பயம் ஒன்றும் இல்லை, ஸ்ரீரங்கத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதுமே அங்கேருந்து கிளம்பி வர்றாரு ராமானுஜர். அப்படி வரும்போது அங்கே உள்ள அவருடைய நிறைய பேர் அவர் திருத்தி ஸ்ரீ வைஷ்ணவர் ஆக்கி அங்கே ஒரு பெரிய கோஷ்டியே இருக்குது திருநாராயணபுரத்தில். ஸோ அவங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமானுஜர் வந்து இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போயே ஆகணுங்கிறப்போ சரி அப்படின்னா ஒரு விக்கிரகம் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்கள் சக்தியை கொடுத்துட்டு போங்க, அவர் அந்த விக்கிரகத்தை வச்சு நாங்கள் ஆராதனை பண்ணுறோன்னு. சரி ஒரு விக்கிரகத்தை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த அடியார்கள் மேல்கோட்டையில் உள்ள அடியார்கள் விரும்பி செஞ்ச விக்கிரகம்தான் தமர் உகந்த, தமர்னா அடியார்கள்னு அர்த்தம், தமர் உகந்த திருமேனி. அந்த தமர் உகந்த திருமேனி முதல்ல ஏற்பட்ட ராமானுஜருடைய விக்கிரகம் அவருடைய காலத்தில், அவர் இருந்த டயத்தில். ஸோ அந்த விக்கிரகம் வந்து அவரை மாதிரியே இருக்கும். அந்த விக்கிரகம் மூலமா பேசினாங்களாம் அந்த அடியார்கள்லாம் இவர் கிளம்பி வந்த பின்னாடியும் அப்படின்னு சொல்றாங்க. மேல்கோட்டையில வந்து வைரமுடி சேவைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வைரமுடி வந்து சாத்துறது வந்து ரொம்ப விசேஷமான இது. இந்த வைரமுடி வந்து இந்த பெருமாள், இந்த செல்லப்பிள்ளை பெருமாளுக்கு வந்து எங்க வச்சு, ராமானுஜருடைய சன்னதி வந்து பெருமாள் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கும். ஸோ அந்த செல்லப்பிள்ளைய வந்து ராமானுஜர் சன்னதிக்கு கூட்டு வந்து அவர் முன்னாடி உட்கார வச்சு அவர் முன்னாடி இந்த வைரமுடியை சாத்துவாங்களாம். ஏன்னா ராமானுஜர் வந்து அந்த செல்ல பிள்ளைக்கு அப்பா மாதிரி. அது ஒரு தனி கதை. அந்த டெல்லி பாதுஷாட்ட போய் அவர் கூட்டு வந்தது ஒரு பெரிய கதை அது. அதனால் எதிராஜ சம்பத்குமாரர்னு சொல்லுவாங்க அந்த பெருமாளை. ஸோ அந்த பெருமாளுக்கு அவர் அப்பா மாதிரி. ஸோ அந்த அப்பாவுக்கு அவர் வந்து முடி சூட்டுறது வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, ராமாவதாரத்தில் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்கலை, அவர் காலத்தில் நடக்கலை. அவர் வந்து வரம் கொடுத்துருந்தனால ராமர் வந்து காட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. அந்த வருத்தத்திலே தசரதன் வந்து போயிடுறாரு. ஸோ அவரால் மகனுக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியல. அந்த குறைய ராமானுஜர் வந்து அந்த செல்லப்பிள்ளை பெருமாளுக்கு ராமப்பிரியர் அப்படிங்கிற அந்த விக்கிரகத்துக்கு அவர் வந்து வைரமுடி சாத்துறது வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து திருநாராயணத்துபுர கதை. ஸோ இது தமர் உகந்த திருமேனி. அப்புறம் தான் உகந்த திருமேனிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல முதலியாண்டான்னு ஒரு சிஷ்யர், அவருடைய ராமானுஜருடைய சிஸ்டர் பையன். இந்த முதலியாண்டானோட பையன் கந்தாடை ஆண்டான்னு ஒரு, கந்தாடை ஆண்டான்னு வந்து ரொம்ப பக்தி ராமானுஜர் மேலே. ஸோ அவர் வந்து நீங்கள் அவதாரம் எடுத்த ஸ்தலத்துலேயும் ஒரு விக்கிரகம் வேணும்னு சொல்லி ஒரு விக்கிரகம் ராமானுஜர் மாதிரியே ஒரு விக்கிரகத்தை பண்ணி அதை அவர் முன்னாடி காமிச்சு அவர் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விக்கிரகத்தை அணைச்சிக்கிட்டாராம். அணைச்சிக்கிட்டதில் அவருடைய சக்தியெல்லாம் அந்த விக்கிரகத்தில் இதாக பாஸ் ஆன் ஆயிடுச்சான். ஸோ இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜருடைய விக்கிரகத்தில் வந்து ராமானுஜருடைய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பவர்ஃபுல் தெய்வம். ஸோ அது பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வந்து சோர்ந்து போயிருந்தாராம். ஏன்னா அவருடைய சக்தி எல்லாம் அங்கே போயிருந்தனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அவர் அந்த விக்கிரகத்து மேலே ரொம்ப பிரீத்தியோடு இருந்தாராம். ராமானுஜர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். அதனால தான் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளது.
அதுக்கப்புறம் ராமானுஜருடைய காலம் 120 வருஷம் இருந்துட்டு அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளும் போது அவருடைய சரம திருமேனியை வந்து அவர் இருந்த வசந்த மண்டபத்தில் தான் இருந்திருக்காரு ஸ்ரீரங்கத்தில். அந்த வசந்த மண்டபத்திலேயே திருப்பள்ளி எழுத்துங்க, அதாவது திருப்பள்ளி எழுப்புறதுன்னா அங்கேயே சமாதி மாதிரி பண்ணுங்கிறது தான் பெருமாள் வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கேயே அவரை இது பண்ணிட்டு அதுக்கு மேலே விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கிறது தான் இப்போ உள்ள அந்த ராமானுஜர் சன்னதியில் உள்ள விக்கிரகம். ஸோ அது தானான திருமேனி, ஏன்னா அவரையே அங்கே திருப்பள்ளி பண்ணி அங்கே விக்கிரகம் பண்ணியிருக்கனால அது தானான திருமேனின்னு சொல்லி. ஸோ இது வந்து 3 விக்கிரகங்கள் சுவாமி இருந்த காலத்திலே நடந்தது. இது போக இன்னொரு விக்கிரகமும் அவர் இருந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. அதுதான் திருப்பதியில் பாஷ்யக்காரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். நம்ம பெருமாளை பார்த்துட்டு அப்படி சுற்றி வரும்போது பாஷ்யக்காரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். அங்கே பாஷ்யக்காரர் சன்னதியில் உள்ள விக்கிரகத்தை அனந்தாழ்வான்கிற அடியவர், இவருடைய சிஷ்யர் அங்கே இருந்து கைங்கரியம் பண்ணும்போது அவர் பண்ணி வச்சிருக்காரு. இதுவும் அவர் ராமானுஜர் இருந்த காலத்திலேயே எழப்பட்ட இது விக்கிரகம், அனந்தாழ்வானுக்கான விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாஷ்யக்காரர் விக்கிரகம். ஸோ இது 4. ஸோ இது அவர் இருந்த காலத்தில் நடந்தது. இதுக்கப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் எல்லா பெருமாள் கோயில்லையும் இப்போ ராமானுஜருடைய விக்கிரகங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம முன்னாடியும் எழுந்தருளி இருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் இருந்திருக்காரு. ஸோ நம்ம சுவாமி விக்கிரகத்தை சேவிச்சோம்னா அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அவர் இருந்த காலத்துலேயும் இருந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம உடையவர், நம்ம ராமானுஜர் வந்து கோல்செஸ்டருக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய கிரகத்துக்கும் அவர் எழும்போது அவர் வந்து அவர் கூடயே டெய்லி வர்றவங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பார் உடையவர். அது பக்கத்தில் போய் அவரை சேவிச்சா தெரியும் அவர் சந்தோஷமா இருக்காருன்னு. அதில் அடியேன் நோட் பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போகும்போதும் சந்தோஷமா இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அதில் அந்த சந்தோஷத்தில் ஒரு ஷேட் இருக்கும். மீனிங் இப்போ வந்து கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சே க்ரீன் கலர்லேயே பல ஷேட் இருக்கும். இந்த இளம் பச்சை, ராமர் பச்சை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அ கலர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவருடைய ஹாப்பினஸில் ஐ கேன் சி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது குதூகலமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இன்னொருத்தர் வீட்டுக்கு போகும்போது காம் அண்ட் கான்டென்ட், ஹாப்பி பட் அட் த சேம் டைம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஃபீலிங் வந்தது வந்து செம்ஸ்ஃபோர்டில் பாலாஜி ஆற்றுக்கு போயிருந்தப்போ நான் அந்த கோல்செஸ்டர் திருமாலடியார் குரூப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே பாருங்க, பார்த்து அவர் வந்து ஒரு பெருமிதத்தோட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அப்போ வந்து நான் அடியேன் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு ஏன் ஆச்சாரியன் ஒரு பெருமிதத்தோட இருக்காருங்கிற போது அந்த பின்னாடி ஒரு படம் இருக்கும் பாருங்க, அந்த சேர்த்தியில தான் அவருக்கு அந்த பெருமிதம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அந்த சேர்த்தி என்ன சேர்த்தின்னா, பின்னாடி உள்ள படம் வந்து வைகுண்டநாதன் படம் இல்லை, வைகுண்டநாதன் படம். ஸோ அந்த வைகுண்டநாதன் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளா வந்திருக்காரு. ஸோ அதுக்கு தான் அந்த ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கேன் பாருங்க, காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ பிரத்யக்ஷே வைகுண்டம் பரமபதம். அதாவது பரமபதத்தில் உள்ள வாசுதேவன் தான், வைகுண்டநாதன் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளா
வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸோ அந்த ரங்கநாதர் நம்பெருமாள் வந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது அவருடைய கைங்கரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு உடையவர்ங்கிற பெயர் கொடுத்துருக்காரு. உடையவர்னா என்னன்னா நிர்வாககர்னு அர்த்தம், மேனேஜர்னு வச்சுக்கலாம். என்னுடைய உபய விபூதிக்கும், அதாவது லீலா விபூதி, லீலா விபூதினா நம்ம இருக்கிற இந்த உலகம் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லீலா விபூதி. நித்திய விபூதிங்கிறது வைகுண்டம், பரமபதம். ஸோ ரெண்டுக்கும் இன்சார்ஜ் நீ தான், ரெண்டுக்கும் உடையவர் நீ தான் அப்படின்னு சொல்லி உடையவரே அப்படின்னு சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி அந்த பெருமாள் அந்த அந்த பொறுப்பை கொடுக்கும்போது ராமானுஜருக்கு வந்து அப்படி ஒரு பெருமிதம் வந்துதான். அந்த பெருமிதத்தை தான் அந்த சேர்த்தியில அடியேன் பார்த்தேன். பின்னாடி பாருங்க, வைகுண்டநாதன் திருமகளும் மண்மகளும் இருபால் திகழ அப்படிங்கிற அந்த ஆழ்வார் பாசுரத்து மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஸ்ரீதேவி பூதை கூட சேர்ந்திருப்பார். ஸோ அதான் அது. ஸோ கடைசியாக முடிக்கும்போது ராமானுஜருடைய விக்கிரகத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசினனால எம்பாருங்கிற ஒரு ஆச்சாரியன் ராமானுஜருடைய தோற்றத்துக்கு, அவருடைய விக்கிரகத்துக்கு ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை நம்ம சேவிச்சு அதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடியும் படிக்கிறேன், நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? கூடவே சொல்லுங்க. பற்பமென திகழ் பைங்கடலும் உந்தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவர் ஆடையும் பதிந்த நன் மருங்கழகும். சாரி, நான் ஸ்பிளிட் பண்ணியே சொல்லிடுறேன். பாவனமாகிய பைந்துவர் ஆடையும் பதிந்த நன் மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடும் கமல கண்ணழகும், காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனக நற்சிகை முடியும், எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இந்த பாசுரத்தை டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி சேவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதை சேவிச்சுட்டு தூங்கினோம்னா இந்த ராமானுஜருடைய திருமேனி, இந்த விக்கிரகத்தோட இது வந்து நம்ம தூக்கத்திலே நம்ம கூடயே வருமா. துர்சொப்பனங்கள் வராமல் எப்போவுமே அவர் நம்ம கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.